யூ டோன்ட் நீட் டு ஆக்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். தேவனுடைய பிரசன்னத்துல நடிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே உண்மையா நோ நோ நோ. உன்னால ஆராதிக்க முடியலன்னா ஆண்டவரிடத்துல வெளிப்படையா சொல்லுங்க. ஒரு காலத்துல நான் ஆராதிச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே உங்களை, இப்ப என்னால ஆராதிக்க முடியல. ஒரு காலத்துல நல்லா ஜெபிச்சிருந்தேன், இப்ப என்னால ஜெபிக்க முடியல. ஒரு காலத்துல அழுது அழுது உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்தேன், இப்ப என்னால முடியல. நீங்க இருக்கிறீங்களான்ற சந்தேகம் கூட என் கூட இருக்கு. அக்செப்ட் இட். தேவனிடத்துல சொல்ல ஆரம்பிங்க. தட்ஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமே அதுதான். நீங்க அப்படி சொல்லும்போது நான் சொல்லுவேன், உனக்காக தேவன் இடைப்படுவார். உனக்காக தேவன் இடைப்படுவார். எதெல்லாம் உன் வாழ்க்கையில செய்ய முடியலையோ, எதெல்லாம் நீ செய்வதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறியோ, எதெல்லாம் எப்படி இது முடிவுக்கு வரும், எப்படி இந்த சம்பவம் எல்லாம் நடைபெறும் சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறியோ, அந்த காரியத்தின் மீது அதான் பார்த்தோம், when the things are not in proper order, ஒழுங்கின்மையா இருக்கிற காரியத்தின் மீது தான் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற பட்சத்துல என் வாழ்க்கையில எல்லாமே ஒழுங்கின்மையா தான் காணப்படுது. என் வாழ்க்கை, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே ஒரு ஒழுங்கின்மையா காணப்படுது. அந்த மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமாங்க? அதை சரிவர செய்து முடிப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?